அதுக்காக கருப்பசாமி எப்போ கேட்கணும் அப்போ கொண்டு வந்தா போதும். கருப்பனுக்கு சரக்கு சந்தோஷம். சார் கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சார் எல்லாரும் நல்லா குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு சொல்லுப்பா. எல்லாரும் அவங்க குலதெய்வத்தையும் கருப்பசாமி நல்லா மனசார நினைச்சுக்காங்கய்யா. உட்காரு. கனி கணிக்க வேண்டாம். கனி கொண்டாங்கம்மா. கனி கணிக்க கொடுங்க. 100 ரூபா கணிக்க கொடுங்க. வெளியே வச்சு அங்கே வச்சு வாங்குறான். ஆடி வந்த கருப்பசாமி நடுசாமம் அப்படின்னு வாக்கு கொடுத்த கருப்பசாமி சொல்வாக்கு செவிச்சு வரும்னு எனக்கு கையில் சத்தியம் பண்ணி கொடுத்த கருப்பசாமி அப்படி சொல்வாக்கு சரியாக இருந்தவங்க வலது தோல்ல உட்காரு. அப்படி காட்சி கொடுத்தது உண்மையா இருந்தா பொண்ணு அப்படி 12 வருஷம் இந்த கருப்பசாமி அப்படி வந்து நின்று உண்மையா இருந்தா இடது தோல்ல கொஞ்சம் உட்காரு. சரி கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி எப்பா பொட்ட பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு பொட்ட பிள்ளைக்கு கேட்டது யாரு? பெண் பிள்ளை கேட்டது யாரையா? யார் இருக்கீங்களோ அவங்கள எஞ்சுப்பா. சந்தோஷம்பா. சரக்கு கொடுத்துருக்கியா? கருப்பசாமி சுருட்டு கேட்டா சுருட்டு கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? சார் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்டா. கனியை கொண்டு போய் நேராக விநாயகர் பக்கத்தில் வச்சிருப்போம் உண்மையா? அதாவது பக்கத்தில் விநாயகர் அப்படி வழக்காடி பார்த்தேன். கருப்பசாமி அவளுக்கு என்ன செய்யணும்? நல்லா அதனோட அப்படி கொண்டு வந்து அமைச்சு கொடுத்தா போதுமா? அதான் என்ன செய்யணும்? நான் கருப்பசாமி அங்க போய் பார்த்துட்டேன். அவன் உள்ளத்துல இருக்கிற மாதிரி உனக்கிட்ட எப்படி ஒரு வைராக்கியம் இருக்கு அதே மாதிரி தான் இருக்கும் உண்மையா? சத்தமா சொல்லணும். நீ எப்படி நம்ம பிடிச்சது நடக்கணும்னு நினைக்க அதே மாதிரி தான். ஆனா கருப்பசாமி வழக்குல அப்படி ஒரு தப்பு நடக்கலன்னு வருது. நான் சொல்ல புரியுதாப்பா? நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். மனம் மாற்றி கொண்டு வரணும் அவ்வளவுதானே? இந்த கருப்பசாமி நம்புறியா? 3 முறை கருப்பசாமியை பார்க்கறதுக்குள்ள பேச வச்சுட்டாரு. கருப்பசாமி சொன்ன வாக்கு நிறைவேற்றிட்டாரு. அப்படி ஒரு பிரிவாதத்தை தளர்த்து கொடுத்தா போதுமா? இடையில அப்படி சம்பந்தப்பட்ட பண பிரச்சனைகள் ஏதாவது குடும்பத்தில் அப்படி கொஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன் இருக்காப்பா? பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். 2 பேருக்கு சம்பந்தப்பட்ட உண்மையாக பாகத்துல யாருக்குன்னு முடிஞ்சதுதான். ஆனா அது அறகுறையா முடிஞ்சது. சத்தமா சொல்லு. நல்லபடியா முடிச்சு கொடுத்து கருப்பசாமி வாழ வச்சா போதுமாப்பா? வாரிசை நல்லபடியா வாழ வச்சு தரேன். தன்னுடைய சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்தா கருப்பசாமி நான் கேட்கறத செய்யும் சரியாப்பா? அப்படி உன்னுடைய உடல்களையும் பார்த்தேன். கருப்பசாமி உடல்நிலை நல்லா இருக்குன்னு நினைக்கியா இல்லையா? காலில் விழுந்துவா கேட்கட்டும். முதல்ல நம்மளை பத்தி கேட்டுக்கா. அப்படி ரத்த சம்பந்தப்பட்ட நோயில் கருப்பசாமி காப்பாத்திட்டாரேன் இருக்கா இல்லையா? காப்பாத்திட்டாரு. மருந்து மாத்திரை என்ன சாப்பிட்டாலும் கருப்பசாமி திருநாள் எடுத்து போய் அவ்வளோ கொஞ்சம் கட்டுப்பாட்டில் அவளுக்கு பயப்பட வேண்டாம். நான் சொன்னது வாக்கு வாரிசுக்கு நல்லபடியாக கொடுத்து கருப்பசாமிக்காக அடுத்த அமாவாசை பார்க்கறதுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டு வந்து தரணும் கருப்பசாமி சொல்லுதா இருப்பா. வேற என்ன கேட்பேன்? முடிச்சு கொடுத்து கட்டாயமா கேட்பேன். கருப்பசாமி கிட்ட வேற எங்கேயும் போகிற அப்படி பழக்கம் இருக்காப்பா? காலைல கேட்கணும்ல அந்த கருப்பசாமி நல்லா இருக்க கருப்பசாமி சாமி சரக்கடிக்கா சொல்லிருக்காரா? சாமி சரக்கடிக்காரா? உண்மை இல்லையா? நான் அதுக்கு மேல அடிப்பேன் உண்மை இல்லையா? பயப்படாடா. கருப்பசாமி சொன்னபடி வாக்கு சொல்லி நிறைவேற்றி கொடுத்து அமாவாசைன்னு பேச வச்சு அப்படி போய் நிற்கக்கூடிய 1.5 வருஷம் ஆயிட்டா. அதுக்கு முன்னாடி உண்மை இல்லையா? சத்தமா கருப்பசாமி போய் சொல்ல மாட்டேன். காப்பாத்திட்டாரா? வாரிசை வர வச்சு கொடுத்தா கருப்பசாமிக்கு நான் சொன்ன வாக்குப்படி எனக்கு வந்து மாட்டியா? சத்திய வாக்க தரேன். நான் கொடுத்த வாக்குப்படி நிறைவேற்றி தருவேன். நான் சொல்லிட்டேன் வெளியே உங்ககிட்ட வாரிசு வந்துடும் அப்படித்தானே? காப்பாத்தி தரேன். அதுல எதுவும் பிரச்சனை சொத்து தகராறு இருக்காடா? என்ன செய்யணும்? 2 பேர்ல ஒருத்தன் பெரிய வில்லம்ல என்ன செய்யணும்? அதுல ஒருத்தன் பெரிய வில்லை. அதான் 2 பேரும் பெரிய வில்லை. கொஞ்சம் சட்டத்தையும் பேசுவான், கொஞ்சம் சட்டம் பேசுவான். சட்டம் தெரிஞ்சுட்டு அலைகிறான். உண்மை இல்லையா? நான் கருப்பசாமி நியாயத்துக்கு துணையா இருக்கேன். உனக்குன்னு உண்டாங்க அதை ஆக்கி கொடுத்து எந்த ஒரு பிரச்சனை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? கருப்பசாமி வாக்கு தரேன், நல்லா ஆக்கி தரேன். இடத்துக்கும் கருப்பசாமி பலன் தரேன் உத்தரவாய்க்கு கவலைப்படாம போகிறேன். ஆனா உன் உள்ளம் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். புண்ணியா பையா கொஞ்சம் பேதலிக்கு நான் கருப்பசாமி முடிச்சு தரேன். ஆயுசுக்கு என்ன பார்க்க வரணும். போயிட்டு வா. சரி கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமா? இப்ப வேலை விஷயமா கேட்டு வேலை விஷயமா இது கேட்கறதுக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் யாருக்கு கேட்கணுமா? நான் 2 தடவை பார்த்துட்டு போயிருக்கேன். என்ன உண்மையா இல்லையா? ஏன் நடந்து போயிட்டேன்? உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு. கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். ஒத்த வாரிசு இருந்தாலும் அந்த வாரிசுக்கு ஏற்கனவே ஒரு எத்தனை 3 ஆண்டு காலமா போராட்டமா இருக்கு. உண்மையா 3 வருஷ காலம் அப்படி இருக்கக்கூடிய வாக்குல அவனுக்கு நிரந்தர உத்தியோகம் இல்ல. வரக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் அதிகம். உண்மையா எதை விற்கலாம்னு சொல்லியிருக்கான். உண்மையா
அப்படி இருக்குமாப்பா? சரக்கு அடிக்கானா, தண்ணி அடிக்கானா? அதான் குழந்தை என்ன கொண்டு வந்து பிள்ளையை காப்பாற்ற கொண்டு வந்திருக்கான். நல்லது, அதான் காப்பாற்றி தரேன். என்ன செய்யணும்? வேலை நிரந்தரமா உள்ளதுக்குன்னு இப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் பொறுக்கணும். நிரந்தரமா வேலை அப்படி வாங்கி தரேங்க கர்ப்பசாமி. அப்படி வாங்கி கொடுத்தாலும் இப்போதைக்கு மனநிலை சரியில்லாம இருக்கானா? உண்மையா? நான் கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். வரக்கூடிய அமாவாசை இந்த கர்ப்பசாமி கிட்ட கூட்டிட்டு வர முடியுமா? நான் எப்படி கூப்பிட முடியும்? வாப்பிள்ள நீ கூப்பிட்டு தானே என்கிட்ட வரணும். எனக்கு வேலை வேண்டாமே. எனக்கு நல்ல வேலை இருக்கு, குறி சொல்ற வேலை இருக்கு. எனக்கு வேலை வேண்டாம். நான் வரது மாசம் வாரம் குறி சொல்லி நான் கர்ப்பசாமியை வைத்துக்கணும்னு நான் முடிச்சுக்கிடுவேன். வாப்பிள்ளைக்கு வேலை வேணுமா வேண்டாமா? இந்த கர்ப்பசாமி நம்பி வர சொல்லு. 3 தடவை ஏமாந்துருப்போம் வேலைக்கு போய். உண்மையா? எத்தனை தடவை? ஒரு தடவை பணத்தை ஏமாந்தா, இன்னொரு தடவை ஒரு நம்பிக்கை உள்ள ஆழ்த்த போய் ஏமாந்தா, அடுத்த ஒரு இடத்துல போகலாம்னு நினைச்சா போக முடியல, ஏமாத்திட்டாங்க. உண்மையா இல்லையா? கர்ப்பசாமி வாக்கு தரேன், அமாவாசையை பார்க்க சொல்லு, காப்பாத்தி தரேன், வேலை வச்சுட்டேன். அது வரைக்கும் இந்த கனியை வச்சுக்கா, செயல்படுத்திக்கா, நல்ல இந்த குண நோயில காப்பாத்திட்டேன். போயிட்டு கர்ப்பசாமி. ஆமா, அப்படி இருக்குமாப்பா? சரி, வச்சுட்டு போமா சீக்கிரம். அப்படி இருக்குமாப்பா? சரி, அப்படியே கூட்டுறவா. இப்ப குழந்தை வரம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் இருந்தோம். யாரும் இருக்காங்களா அப்படி? குழந்தை வரம் நம்பி ஏமாந்துட்டோம், கண்ணீரோட நிக்க என்ன செய்யணும்? அலாம சொன்ன வாக்கு உண்டு. அதான் கேட்கணும். வழக்காடி பார்த்தேன். நம்ம நம்பிக்கையா வச்சிருந்தாலும் அப்படி இடப்பட்ட இடத்துல அவனுடைய புத்தியும் ஒரு மாறாட்டம் தான் பண்ணிச்சு. நான் சொல்றது புரியுதா? எந்த ஆசையில மனசு அடிவான் அந்த ஆசைக்கு போயிட்டான். உண்மையா இல்லையா? அப்படி நம்பி நின்று நம்ம குடும்பத்தை ஏத்து கல்யாணம் முடிச்சோமே இல்ல, ஒரு முடிச்சு தானே பாசத்தோட முடிச்சோமே. உண்மையா இல்லையா? வேணும்னு கேட்டு தானே முடிச்சோம். உண்மையா இல்லையா? விரும்பி முடிச்சது தானே. காலை விட்டு போறோம். அப்படி வழக்காடி பார்த்தேன். அப்படி இருக்க வடக்க இருக்கணும், தெக்க கொண்டு வரணுமா? இல்ல உனக்கு என்ன கேட்கணும் பேரு? நான் கர்ப்பசாமி இப்ப பார்க்க தரேன், என்ன நம்புதியா? அப்படி கும்பிடக்கூடிய தெய்வத்தோட அந்த அம்பாவை வச்சு கும்பிட்டு வரேன். உண்மையா? உண்மையா இல்லையா? அதனால நம்பிக்கை இருக்கா? ஆனா அந்த இடத்துல கர்ப்பசாமி இருக்கேன், இருக்கனா இல்லையா? சத்தமா சொல்லணும். என்ன செய்யணும்னா வரக்கூடிய கோளாறுகளை அடக்குமா, அடைக்கணும். கர்ப்பசாமி பாட்டு கேட்கல. கணவன் படக்க போயிருக்கலாம், தெக்க வரணுமா வேண்டாமா? சரி, நிப்பாட்டு, நின்னுமா, நிக்கலாம், நிக்கலாம், காப்பாத்தி தர. அவ எப்படி நிக்கலாம் அதே மாதிரி உன் உடம்பு இருக்கு. ஆனா கர்ப்பசாமி வழக்குல ஒரு மாறாட்டமா தான் இருக்கு. அந்த மாறாட்டத்துல இப்போ 6 மாச காலம் இந்த போராட்டம். உண்மையா? சத்தமா சொல்லு. காப்பாத்தி தரேன். அவனை வர வச்சு தந்து கர்ப்பசாமி சந்தோஷமா வாழ வச்சா போதுமா? அதுக்கு முன்னாடி உன் கூட இருக்கவங்க முதல்ல ஒழுங்கா இருக்காங்களா? இருக்காங்களா? நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் சரியா இருக்காங்களாமா? சரியா இருக்காங்களா? சொல்லக்கூடிய ஆளுங்க நாங்க சொல்லக்கூடிய இருக்காங்களா? பிரச்சனை வேற மாதிரி இருக்க, பிரச்சனை வேற மாதிரி இருக்கு. உடலோட கெட்டு இருக்கிற மாதிரி கர்ப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு உண்மை. நமக்கு அப்படி இருக்கா இல்லையா? என்ன செய்யணும்? எனக்கு மதங்கிற பிரச்சனை இல்லை. நான் கர்ப்பசாமி சொல்லு உடல் கெட்டுன்னு சொல்லுவோம். நம்புதியா? அந்த உடல் கெட்டுன மாதிரி இப்போதைக்கு இருக்கு. இருக்கா இல்லையா? காப்பாத்தி தரேன். அதான் ஆத்திர தரக்கு மகளே. கர்ப்பசாமி சொன்ன வாக்குப்படி வாழ வச்சு கணவனோட வரத்துறோம். உன்னை கூப்பிட்டு சொன்னா இல்லையா? கனி இப்படி கனியை வாங்குவா அப்படி கர்ப்பசாமி உன் மனநிலைக்கு அமைச்சு உனக்கிட்டே கூட்டிட்டு வரேன். எப்படி போனாலும் அப்படியே திரும்பி வந்து அந்த கர்ப்பசாமி கேட்கறது சரியாமா? 4 மக்களுக்கு ஒரு அன்னதானம் போட்டு போயிடணும். போயிடவே மாட்டியா? அவன் செய்த துரோகத்தை விட மன்னிச்சு எடுத்துக்கிறியா? கொண்டு வர கர்ப்பசாமி சத்திய வைக்க சொல்லிட்டு போயிட்டு வா. ஏனி 3 வாரம் இந்த கர்ப்பசாமி வர அமாவாசைக்குள்ள நான் கொண்டுட்டு வரேன். வடக்க தானே இருக்கான், அதான் வடக்க தானே. எனக்கு இங்க இருந்து வடக்க தானே. சரி, கர்ப்பசாமி காப்பாத்தி தரேன். வேற என்ன கேப்ப? கர்ப்பசாமி குழந்தைங்க நல்லபடியா காப்பாத்தி தரேன். பேத்தியா வந்து சேர்ந்துருவான், பயப்படாத. கர்ப்பசாமி உத்தரவு கொடுத்துட்டாரு, மாத்தி அமைச்சுட்டாரு. அவனை தானா போகல. நான் சொல்றது புரியுதா பேர்? நீ நம்ப மாட்ட, ஒரு வசியம் மருத்துவம் பண்ணி எடுத்தது. அதனாலதான் அந்த சோக்கில் இதுவரைக்கும் இல்லாதவனுக்கு இப்ப எப்படி வந்துச்சு? உண்மை இல்லையா? கர்ப்பசாமி சாட்டியால அடிச்சு கொண்டு வரேன். என்ன நம்பி வந்துட்டேன். 3 வாரம் பொறுத்துரு. ஆனா அம்மாசைக்குள்ள நான் கர்ப்பசாமி கூட்டிட்டு வந்துடுறேன். வேற என்ன கேப்ப? சரி, அதை எடுத்து கொண்டு போனது அவன் தான். ரொம்ப நான் சொல்றது புரியுதா? 3 நகை காணாம போச்சு.
3 தடவை உண்மையா பையா அப்படி வைக்கக்கூடிய இடத்த சொல்றேன் யாரே அவன் உண்மை இல்லையா அப்படி வைக்கக்கூடிய இடத்த பார்த்தேன் 3 தடவை போனது உண்மைதான் ஆனா கருப்பசாமி வழக்குல உள்ளதான் திருடேன் வெளியில இல்லை ஏன்னா நம்ம கூட உள்ள வரது 3 பேர் பழக்கத்துல வராங்க அதை வச்சு நீ எந்த சந்தேகம் பண்ண வேண்டாம் நான் சொல்ல புரியுதா அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படி வரக்கூடிய உள்ளே எடுத்து கொண்டு போய் கொடுத்தவன கருப்பசாமி காட்டி தரேன் சாட்டையை போட்டிருக்கேன் பேசி உனக்கு வழக்காடி பார்த்தேன் உன் கணவனை உன்கிட்ட கொண்டு சேர்த்துறேன் பணம் பொருள் தானா எங்க போச்சுன்னு அதுக்கப்புறம் கத்து கொடுத்தா போதுமா நீ நல்ல பிள்ளைதான் ஆனா அவன் சொல்லக்கூடிய சொல்ல இருந்தான் ஆனா கொஞ்சம் நம்ம லூஸ்ல விட்டுட்டோம் உண்மையா பையா நான் கருப்பசாமி பார்த்துக்கிட்டேன் உன் மாங்கல்யம் உங்ககிட்ட இருக்கிறது கருப்பசாமி சத்திய வாக்கு தரேன் அடிச்சு கொண்டு வர போயிட்டு வரேன் சரி கருப்பசாமி ஆமா பாப்பா கருப்பசாமி 6 மாசம் ஆச்சு கை கால் கொஞ்சம் சரியான உண்மையா உண்மையா பையா நான் கருப்பசாமி கூட்டிட்டு வான்னு சொன்னா கூட்டிட்டு வந்துட்டேன் என் கனியை கொடுத்த பிறகு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன் கருப்பசாமி இப்பவும் சொல்றேன் அவனுக்கு உண்டான ஒரு இடத்துல கொண்டு வர பயந்து வந்து நின்று அது செய்யக்கூடிய கோளாறுகள்லாம் நிப்பாட்டிட்டாரு கருப்பசாமி அவனுடைய வேலை அவனையே பார்க்க வச்சு நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமா கண்ணை கூட நான் பார்க்கணும் வியாபாரத்தை பார்க்கணும் ஆமா கிழக்க பார்த்து வியாபாரத்தை போட்டிருக்கியா பத்தி சரி இந்த கருப்பசாமி வாழ வச்சு தரேன் அப்படி சொல்லக்கூடிய வாக்குல ஒரு இன்னொரு வாட்டி அவனை இந்த செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டு வரணுமே அவனை கூப்பிட்டு வருவியா புத்தி நல்ல நேராக்கி தரேன் கை கால் பிரச்சனை ஆக்கி தரேன் நல்லபடியா ஆக்கி தரேன் வேற என்ன கேப்ப கால சீக்கிரம் போய்க்கோ நேரம் ஆகும் தஞ்சமே இருக்க இடத்த கிழக்கிருந்து மேக்க வர வைக்கணும் அப்படிதானே பேத்தி கிழக்கு இருக்கான் அது தேவையில்லை அப்படி வரக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே 2 தடவை ஒண்ணுக்கு இல்ல 2 பிரச்சனையும் மாட்டிட்டு வந்துட்டான் நான் சொல்றது புரியுதா பேத்தி 2 தடவையும் வாங்கிட்டு சொல்லியிருப்பான் சொல்ல வச்சிருக்கேன் கருப்பசாமி பாக்கு சுத்தமா இருக்கும் அதெல்லாம் இல்லாம மாத்தணுமா இல்ல நீ நினைக்கிறதே கட்டி கொடுக்கணுமா முடிச்சு தரேன் இந்த கருப்பசாமி நம்பி வந்தது கொண்டு முதல்ல இவனை நல்லபடியா காப்பாத்தி தரேன் அவனுடைய ஏற்ற எடுத்து பார்த்தேன் இன்னும் 2 மாசம் அவனுக்கு முழுசா முடியும் 2 மாசம் முழுசா முடியும் கருப்பசாமி காப்பாத்தி தரேன் வேற என்ன கேப்ப 2 தடவை ஏமாத்தி விட்டான் என்ன செய்யணும் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் 3 முறை போராட்டம் தான் இருக்கும் ஆனா நம்பி இனிமேல் கொடுக்க வேண்டாம் நான் சொல்ல புரியாதா இனி கொடுக்க வேண்டாம் கருப்பசாமி காப்பாத்தி தரேன் வழக்காடி பார்த்தேன் 3 பேர் இருக்காங்க வீட்டுல உண்மையா வாங்க நம்மளே இப்போ 3 பேர் இருக்காங்க சத்தமா சொல்லு 2 பேர் ஏமாத்திட்டு போயிட்டான் இப்போ ஒருத்தன் வாங்கியிருக்கான் அதான் வாங்கி தரேன்னு கருப்பசாமி வாங்கி தராரு நல்லபடியா ஆக்கி தரேன் முதல்ல குணப்படுத்திட்டா உன் பணத்தை பின்னாடி வாங்கி தரேன் உன் வாரிசு கூடி சீக்கிரம் நல்ல வாழ வச்சு தரேன் அவனை செவ்வாய்க்கிழமை என்கிட்ட கூட்டு வரியா அப்படி இல்லை அடுத்த செவ்வாய் நாளைக்கு வர முடியாது உன் வீட்டுக்கு என் குதிரை வந்துட்டு பயப்படாத சாட்டையை அடிச்சு வச்சு ஒவ்வொருத்தண்டியா பணத்தை வாங்கி தரேன் இனி ஏமாற வேண்டாம் கனியை கொடுத்துருக்கேன் இந்த கனியை கொண்டு போய் எப்படி வச்சு அப்படி இருக்கக்கூடிய 2 கடை சேர்ந்தால இருக்கு உண்மையா போயிட்டு வா கருப்பசாமி காப்பாத்தி தரேன் இந்த கனியை அறுத்து புடிச்சு குடிக்க சொல்லு நீ இருந்து வியாபாரம் ஆகும் என்ன வந்து பார்க்கலாம் போயிட்டு வா கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா சரி சரி வரம் கேட்டது உண்மைதான் கருப்பசாமி ஆனா இப்ப எனக்கு குழந்தை வேண்டாம் குழந்தை வேணும் அப்படின்னு தடுமாட்டத்துல வந்து நிற்கக்கூடிய பிள்ளை போலீஸ் எதுன்னு போயாச்சு மருந்து குடிச்சாச்சு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க வந்திருக்கு யாரு பெரிய ஆப்பா இருக்கும் போலீஸ் எதுன்னு போயிருக்கும் உண்மையா பையா பயந்து போயிட்டு 2 பேர் போனீங்க சத்தமா சொல்ல கர்ப்பசாமி வந்தா அவனை தூக்கி உள்ள வச்சிருப்பான் நான் கொஞ்சம் அவளை பத்தி பண்ணி விட்டுட்டேன் அதனால தான் வாக்க கொஞ்சம் குழப்படி அடிச்சுட்டான் உண்மையா இல்லையா இல்ல உண்மையை சொல்லு கர்ப்பசாமி காப்பதற்கு லஞ்சம் கொடுக்க போட்டது போட்டதான் வேண்டாம் எனக்கு அன்னதானம் போட்டணும் கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அப்படி போகக்கூடிய இடத்துல நம்மளுடைய வாழ்க்கை எங்க தோணுமோ அதே இடத்துக்கு போகணும் அங்கேயும் பணம் காசு தான் தேவை உண்மையா பேத்தி சொல்றது புரியுதா எங்க குழந்தை யாரும் வாங்கிட்டு இருக்கா அந்த இடத்துல உன்னுடைய பாசம் தேவை இல்லையா பணம் தானே தேவை உண்மையை சொல்லு இதே மாதிரி 1க்கு 2 தடவை வரப்பேட்டா உன் மனம் வந்து சாவலாம்னு போன மாதிரி தான் போனேன் உண்மையா பையா நமக்கு எந்த பாசமும் கிடைக்கலையே சத்தமா சொல்லணும் பேர் நம்மளை பணம் காய்க்கிற மரமா பயன்படுத்துறாங்களே எனக்கு ஒரு இடமாட்டு பாசம் கிடைக்கும் மாதிரி தான் அங்கேயும் ஓடி அலைங்க உண்மையா பையா கருப்பசாமி கிட்ட எப்படி வந்து கேட்டையோ அதே மாதிரி வாக்கு கொடுத்து இந்த கருப்பசாமி உனக்கு ஒரு வாரிசு கொடுத்தேன் உண்மையா இல்லையா வாரிசுங்கிறது இன்னைக்கு உலகத்துல கிடைக்காம எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்காங்க உண்மையா எத்தனை பேர் என்ன வாரிசு கேட்டுருக்காங்க 8 வருஷம் இல்ல 10 வருஷம் இல்ல கருப்பசாமி நீ கேட்ட வாரிசை நான் கொடுத்தேன் அப்ப வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையும் 2 பேரும் சேர்ந்தானே பேசணும் நீ மட்டும் தனியா முடிவெடுத்தே எப்படி தப்பா இல்ல தப்பு பண்ண சொன்னாங்களா காலை விடுத்தோம் தப்பு தானே காலை விடுத்தோம்
ஆதியில இருந்த கருப்பன் என் நாவல உதிச்ச வாக்கு நல்ல வாக்கு தான் உனக்கு உண்மையா இல்லையா? அடுத்ததுலேயே வாரிசு நிப்பாட்டி தரேன்னு சொன்னேன் உண்மைதானே? அப்படி வாரிசும் கொடுத்துருக்கேன். அப்படி வாழ்க்கையோட பிரச்சனை இவங்களோட வாழறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? ஒரே வாக்குல எனக்கு சொல்லணும். ஆனா இதை விட்டு எங்க போனாலும் உன்னால வாழ முடியாதுங்கிறது கருப்பசாமி சொல்லிட்டாரு. நான் சொல்ல புரியுதாமா? இதை விட்டு எங்க போனாலும் உன்னால வாழ முடியாது. அப்படி கைக்கால் செயலிழந்து கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு சத்தியம். எங்க போனாலும் சரிதான். அப்படி நிலை இல்லாத வாழ்க்கையும் ஓடி ஆடி நின்று பார்த்து கடைசியில தனக்கு யாரும் இல்லாம போயிடுவேன். இதுதான் நீ வாங்கி வந்த விதி. அப்படி கருப்பசாமி ஏன்னு பார்த்தேன், கூட பிறந்த பிறப்பும் உன்னை மதிக்கல. உண்மையா 3 பேர் இருந்து போயிட்டாங்களா தூர? சத்தமா சொல்லி பேட்டி பிறப்பா 2 இருந்துச்சு. அதுல ஒரு ஆளு நம்ம பழகிருந்தோம். உண்மையா பையா? எல்லாம் போயிட்டாங்களா? இப்போ உனக்கு துணையா யார் இருக்கா? அப்போ கடவுள் அமைச்சு கொடுத்தது மாதிரி ஒரு வரம் கொடுத்துருக்காரு. உண்மையா இல்லையா? உனக்கு அங்க பணம் காய்க்கிற மரமா இருக்கணுமா, இல்ல பாலுங்கணத்துல விழுந்து சாகணுமா, இல்ல நம்ம கண்ட நாய்களுக்கு இரையாகணுமா? என்ன செய்யணும்? அதை நான் பின்னாடி கேட்டுக்கிட்டேன். நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். இந்த வாழ்க்கை வாழணுமா வேண்டாமா? அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில இதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட எந்த விதமான இடைஞ்சல் இல்லாம, நான் சொல்லுது புரியுதா பேத்தி? உனக்கு மேல சந்தேகம் இல்லாம, நான் சொல்லுது புரியுதா? அப்படி உன்னோட வாழ வச்சா வாழ்வியா? இது நான் சத்திய வாக்கு கருப்பசாமி கிட்ட. கருப்பசாமி கிட்ட மாறினேன். அதனாலதான் 3 நாளா உன்னை ஆசத்துல கஷ்டப்படுத்த வச்சேன். உண்மையா பையா? அப்படி எண்ணி கருப்பசாமி கொண்டு வந்த முதல் பெட்ல இருந்த. உண்மையா? உண்மையை சொல்லு. காலை விட்டுருவோம். ஆசையா மாத்திரால இப்பவும் அமைச்சு தந்த இந்த வாழ்க்கை உனக்கு நிலைச்சிருக்க உத்தரவு கொடுத்து சந்தேகப்படாம அவனை உனக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாம பண்ணி கூட சந்தோஷமா வாழ வச்சா போதுமாமா? நான் கருப்பசாமி சத்திய வாக்கு அவன்கிட்ட கேட்பேன். அவன் வாக்கு மீறின நீ என்கிட்ட வந்து சொல்லலாம். அவன் வாக்கு மீற மாட்டான். ஆனா உன்னை அனுசரிச்சு காலத்துக்கும் கட்டாயமா பார்க்கக்கூடிய சக்தி இவனுக்கு உண்டு. அதுல கருப்பசாமி உடச்சி சொல்லணும்னா அது தனியாவும் சொல்லல. அப்படி மாலை இது 3வது மாலை. உண்மையா? சொல்ல புரியுதா? அப்படி என்ன விட்டு என்னது? அப்ப மாலை தூக்கிட்டு எரிவே என்ன பிள்ளை நீ? அதான் மாலை உனக்கு 3வது மாலைன்ட்டேன். அப்ப 3வது புருஷன் நான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப நான் நினைக்கிறேன். அது உண்மையா இல்லையா? நான் சொல்ல புரியுதா பேச்சு? விட்டு போக மாட்டியா? கருப்பசாமி 2 பேரும் சத்தியம் பண்ணலாமா? அந்த சத்தியத்து மீது நான் என்ன செய்யணும்? நான் உன்கிட்ட கேட்க அவனை நான் பின்னாடி பார்த்துக்கிறேன். அவனை நான் வசமா உரிச்சிருவேன். நான் சொல்றது புரியுதா பேசி? இப்ப அவன்கிட்ட அடுத்த சத்தியம் நான் கேட்கறேன். நான் கருப்பசாமி இப்போ வாங்கிட்ட மாத்திரம் நான் கேட்கன்னு சொன்னேன். நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனை அவனை விட்டு பிரிய மாட்டோம். நீ அந்த கையில சத்தியம் பண்ணும். அவனை நான் பின்னாடி பார்த்துக்கிறேன். அப்படி பிரிஞ்சா கருப்பசாமியோட தண்டனை அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்க ஆள் இருக்காது, கை கால் நடக்க முடியாம போயிடுவேன். இது சத்தியவாக்கு. இப்பக்கத்துல வாட கருப்பசாமி ஏன்னா வேணும் கேட்டது வீட்டுல சண்டையை பிடிச்சு பிடிச்சா உண்மையா இல்லையா? இவட கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட இப்போ 2 லட்சம் ரூபாய் செலவாயிட்டு காலை விடுத்துருவா. அவ்வளோ இறந்துட்டா அப்படி வேணுங்க. இனி அவளை சந்தேகப்படுதோ அப்படி இருக்கக்கூடிய பலன்ல அவள் உழைப்பு குறையானாலும் அவளை பத்தி பேசக்கூடாது. பேச மாட்டியா? அப்படி அவள் தனிச்சு இருக்க சொன்னாலும் இருக்கணும். அதான் நடக்க உண்மையாமா? தனிச்சு இருக்க சொன்னாலும் இருக்கணும். கத்தி என்கிட்ட கொடுத்த வாக்கம் மீறக்கூடாது. உன் மூலத்தலைவே வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா உன்னுடைய எண்ணம் எங்கேயும் வேண்டாம், எங்கேயாவது போயிடுவோம்னு தான் இருக்கு. உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லணும். எனக்கு அவன் வேண்டாம், இவன் வேண்டாம், இவனும் வேண்டாம், எங்கேயாவது. ஆனா அப்படி நீ போகக்கூடிய இடத்துல உனக்கு வரக்கூடிய துன்பங்களை நீ நினைச்சு பார்க்க முடியாத துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது. கழுத்தெடுத்து போடக்கூடிய காலங்கள்லாம் விதி வாங்கி வந்திருக்கேன். நான் சொல்றேன் சார், கழுத்தெடுத்து போடக்கூடிய விதி வாங்கி வந்திருக்கேன். விதியை கருப்பசாமி மாத்திட்டாரு. இதனோட தஞ்சமா இருந்தனா வாழ முடியும். அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும். இதை விட்டு பேச்சுன்னா உன்னை கேட்பாரு ஆளு கிடையாது. உண்மைன்னா உண்மை. வேற யாரும் இல்லையா உனக்குன்னு? அப்ப எப்படி ஓடலான்னு பார்க்க முடியாது. உண்மையா இல்லையாடா? கருப்பசாமி நல்ல ஒருத்தர் காலில் விழுந்துட்டு சத்தியம் பண்றான். போடா என்னோட பிடிச்சிட்டாங்க. சந்தோஷமா பிள்ளைய பத்தி கருப்பசாமியை தூக்கிட்டு வரணும். வர முடியுமா? உன்னதான் சொல்லுறேன் பாப்பா. சந்தோஷமா குழந்தை பத்தி கருப்பசாமி கையில கொண்டு கொடுக்கணும். கருப்பசாமின்னு பேர் வை. அந்த பிள்ளைய நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல இவனுடைய குடும்ப வம்சாவளியில் இருக்கிற நோய் நொடி இல்லாம நான் காப்பாத்திட்டாரு. நான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டியா? வம்சாவளியில நோய் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அந்த நோய் இல்லாம குழந்தைய நான் காப்பாத்தி கொடுத்து நல்லபடியா ஆளாக்கிட்டாரு. சத்தியம் இல்ல? என்ன செய்யணும்? கொடுக்க மாட்டியா? உன் அப்பா சொன்னா அம்மா சொன்னான்னு சொல்லி சோறு கொடுக்கல, வெடி கொடுக்கணும். பார்க்க மாட்டோம். உடனே என்ன செய்யணும்? சரி இந்தா இந்த கனியை கொடுத்துட்டா கருப்பசாமி வாழ வச்சுட்டாரு, நல்லபடியா ஆக்கிட்டாரு. பேத்தி போனோன்னு பேச்சு மாறிக்க மாட்டியா? தாத்தா கோவக்கார தாத்தா அறுவலை வச்சு இல்லையா? கருப்பசாமி இன்னொரு வாக்கு தரேன். உன் குடும்பத்துல காளியம்மனை கும்பிட்டதேலா? அது உன் குடும்பம் தானே? இல்ல நீ அனாதையா வந்தியா? உண்மையா இல்லையா? முத்தாராமன் காளியை கும்பிட்டாங்களா?
காலையில் விழுந்துக்கோ என்னடா அப்படி அது சொல்லுங்க சரி அப்படி இதுலேருந்து அமாவாசை என்கிட்ட என் பார்வைக்கு வந்துடும் மற்ற நாள் வர வேண்டாம் வாரிசுக்கு எந்த குறையும் வராது எந்த மருந்து கொடுத்தாலும் நான் கருப்பசாமி சொன்ன வாரிசு அதை அவ்வளோ சீக்கிரம் செத்து ஏதாவது போயிட்டு வரலாம் நான் காப்பாற்றிட்டேன் போயிட்டு வரலாம் பார்க்கறதுக்கு தான் காதில் கேட்கலப்பா சரி அப்படி இருக்குமாப்பா சரி கருப்பசாமி எப்பா அப்படி வழக்காடி பார்த்தோம்ப்பா எங்க போயிட்டுப்பா சரி எப்பா இருக்குது மேலே சார் ஆனால் சென்னை போயிட்டு பாப்பா வழக்காடி பார்த்தேன் அப்படி வழக்காடி தொழில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மந்தமாக இருக்கணுமா அப்படி ஒரு தடவை ஓடனா மறு தடவை ஓடாத மாதிரி கொஞ்சம் தடவை உண்மையா இல்லையா ஆனால் அடுத்தடுத்து வாகனங்களுக்கும் கருப்பசாமி உத்தரவு கொடுத்துருக்கு உண்மையா இல்லையா நல்லபடியாக ஆக்கி தரேன் அதுக்கு முன்னாடி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் எனக்கு பேர் சொல்ல ஒரு வாரிசு வேணும் உத்தியோகத்தில் நல்லா அமைச்சு தரேன் கொஞ்சம் கடையில் கடன் ஆயிட்டு உண்மையா இல்லையா பேங்க்ல வந்து போயிருக்கு காலில் வந்து ரெண்டு பேங்க்ல இருந்து போயிட்டு அதை பார்த்து அக்கௌண்ட்லாம் பார்த்தோம் நம்பர் சொன்னா பயந்துருவோம் அக்கௌண்ட் ஏன் நம்பர் சொல்லி எடுத்து வர கருப்பசாமி அதெல்லாம் சொல்லுவேன் வரலாம் சரி கருப்பசாமி ஆமா ஸ்டேட் பேங்க் இருக்குது ஸ்டேட் பேங்க் இருக்கா இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்க்ல ரெண்டு பேருக்கு சொல்லித்தர சரி அதான் அது உண்மையிலே தான் காலில் விழுந்து உனக்கு நல்ல கூப்பிட்டு நீ உட்காருப்பா பேட்டி தான் காலில் விடணும் ஏன்னா பேட்டி தான் என்ன நல்ல கும்பிடுதான் நீ அப்பப்போ என்ன மறந்துடுற கொஞ்சம் உண்மைனா உண்மை அதெல்லாம் கருப்பசாமி சரியா சொல்லுவேன் யார் முழுசா கும்பிடுதாங்களோ அவங்க மனசுல கருப்பசாமி உள்ளத்துல கூட்டியிருப்பேன் அப்படி வழக்காடி பார்த்தேன் இருமுறை உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கருப்பசாமி கிட்ட அப்படி தேடி கேட்கணும் எனக்கு ஒரு வாரிசு இருக்குமா அடுத்து இந்த தொழிலும் நல்லபடியா அமைச்சு தருமான்னு கேட்க வந்திருக்கேன் உண்மையாமா தொழில் எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி கொடுத்துட்டாரேன் கருப்பசாமி உன்னுடைய தொழில போய் பார்த்தேன் அப்படி பார்க்க முடியுது தெக்க பார்க்க உட்காந்து வேலை பார்க்க 2வது சீட்ல சத்தமா சொல்லணும் நண்பர்கள் பார்த்தா 3 பேர் தான் இருக்காங்க உண்மையா இல்லையா எல்லாத்தையும் நான் பழக்கம் பண்ணி விட்டது கவலைப்பட வேண்டாம் எல்லாருமே நல்லவங்க தான் எந்த ஒரு குறையும் இல்லை பண விஷயத்துல மட்டும் விட்டுறக்கூடாது இதை கொஞ்சம் எண்ணி கூட பண விஷயத்துல மட்டும் விட்டுறக்கூடாது நான் சொல்லி புரியுதா பேசு அடுத்து வரக்கூடிய கருப்பசாமி ஏன்னு கேட்டேன் அப்படி உத்தரவாயிட்டு உனக்கு மாங்கல்ய தோஷத்துல கருப்பசாமி வழக்காடி பார்த்து மாங்கல்யத்தை நிறைய வச்சு இந்த வாரிசுல ஒரு வாரிசை தரலாம்னு உத்தரவு கொடுத்தாரு வேற என்ன கேட்ப ஆஸ்பத்திரி போய் ஓடிலாம் பார்க்க வேண்டாம் ரொம்ப மனசு போட்டு குழம்ப வேண்டாம் ஏற்கனவே 1க்கு 2 தடவை போயிட்டேன் என்ன சொன்னாங்க அதை நான் முடிச்சு கொடுத்து கருப்பசாமி ஆக்கி கொடுத்தா போதுமா கருப்பை அப்படின்னு சொன்னாங்களா சரி நான் பார்க்கட்டும் இன்னும் கால ஆமா கருப்பசாமி சரி அப்படி இருக்குமாப்பா சரி வளர்ச்சி இல்லையா நீர் கட்டின்னு சொன்னாங்களா சரி அதான் வளர்ச்சி இல்லையா நீர் கட்டின்னு சொன்னாங்களா சரி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அதில் எல்லாம் மாத்திட்டுமா மாத்தி கொடுத்து இந்த வருஷத்திலே இந்த கருப்பசாமி ஒரு வாரிசை வளர்த்து கொடுத்தா போதுமா இந்த கருப்பசாமி அத்தனை பேருக்கு மட்டும் வாக்கு தரேன் அங்கே வேற கேமரா வேற ஓடிக்கிட்டு இருக்கு சாட்சியா பார்த்துக்கலாம் இந்த வருஷத்திலே நிப்பாட்டி தரது அப்படி கருப்பசாமி நினை கூட எனக்கு ஒரு வாரிசு இருந்தாலும் அடுத்த ஒரு வாரிசு எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நல்ல கடியா இருக்கும் நல்ல கடி இல்லையா கோடு இல்லையா கோடு உள்ளது எடுப்போம் கருப்பசாமி வாக்கு தரேன் சரி அப்படி இருக்குமாப்பா ஒரு உத்தரவு தரேன் போய் உங்க அம்மனை போய் கூப்பிட்டாப்போம் உனக்கு இஷ்டமான அம்மன் என் தாய் சந்தன மாதிரியை கூப்பிட்டாப்போம் கும்பிடியா இல்லையா அவளை கருப்பசாமி நான் குடின்னு சொல்ற அளவு குடிக்க முடியுமா இந்த கனி வாழ வச்சு தரேன் இந்த கனி உன்னுடைய உடல் பிரச்சனை அத்தனையும் நல்லாக்கி தரேன் அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் சில நேரங்களில் ஒரு படப்படப்பு இருக்கு உண்மையா இல்லையா அதெல்லாம் இன்னையோட போயிட்டு தர உத்தரவாயிட்டு அப்படி சொல்லுது வரைக்கும் குடிக்காது சரி கூடுறா கருப்பசாமி கூடுறா கருப்பசாமியா மாளிகைபார் கருப்பசாமிக்கு 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 பாண்டி சித்தருக்கு பாண்டி சித்தருக்கு பாண்டி சித்தருக்கு பாண்டி சித்தருக்கு பாண்டி பூசாரிக்கு பாண்டி பூசாரிக்கு பாண்டி பூசாரிக்கு பாண்டி பூசாரிக்கு பேட்டி குடிக்க முடியுமா குடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் கருப்பசாமி மாறிய கருப்பசாமி சொன்ன வாக்கு மாற மாட்டேன் முடியுமா நீ குடிச்சா உனக்கு நல்லது குடிக்காட்டா கருப்பசாமி போதும் நினைக்க வேண்டாம் உள் வயிற்றுல வரைக்கும் தெரியுதா பேத்தி வயிற்று வரைக்கும் பிடிக்கா புரியுதா இல்லையா கருப்பசாமி இன்னும் வர முடி நம்ம அந்த சொல்ல வந்துகிட்டே இருக்கும் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம்
கருப்பசாமி இந்த 3 கனி தரேன். 3 கனி உடம்புக்கு பயன்படுத்திக்கணும். இதுதான் உடம்போட அப்படி தேய்ச்சி குளிக்கணும். கருப்பசாமி தொழிலுக்கு ஒரு கனி தர. கனி எடுத்து விடா, என்னடா பிள்ளை ஒரு கனி காலையில் போது அடுத்த கனி கட்டி எடுத்து வைக்கணும். கருப்பசாமி தொழில் கொண்டு விடா வண்டியை. கருப்பசாமி வண்டியில் வந்து அதில் வந்தா இந்த காரில் வந்தியா? சரி, கருப்பசாமி அந்த காரை இந்த ஊரெல்லாம் காப்பாற்றி வச்சிருக்கணும் இல்லையா? இன்னும் சொல்லுப்பா. கருப்பசாமி அமைச்ச மாதிரி அடுத்தடுத்து வாகனங்களும் தரேன். வாகனங்களும் தரேன். அப்படி வாகனத்தை அங்கே விட்டுருக்கிறது தெக்க பார்த்து 2வது வண்டி இங்கே இல்லை, அங்கே உண்மையா இல்லையா? கருப்பசாமி வந்து பார்க்கணும். அப்படி வாகனத்தில் 3 வண்டி தானே. எத்தனை இருக்கு உண்மையை சொல்லு. கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துருக்கேன். வாழை வச்சு தரேன். தொழில் நல்லா வச்சு தரேன். அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இந்த உரையில காப்பாற்றி கொடுத்தா போதுமா? வேற என்ன கேட்ப பத்தி நான் கேட்கணுமே என் குதிரை விடணுமே. சரி கருப்பசாமி ஆமா அப்படின்ப்பா. சரி, ஏற்கனவே ஒரு ஆளை கொண்டு வந்தேன். உண்மையா? யாரை கொண்டு வந்தேன்? ஒரு ஆளை தான் கொண்டு வந்தேன். உண்மையா இல்லையா? கருப்பசாமி போய் பார்த்தேன். இடத்துல அப்படி கையெழுத்து சம்பந்தப்பட்டது. அப்படி உன் கையெழுத்து தேவைப்படுமா, இன்னொரு ஆள் கையெழுத்து தேவைப்படுமா? இடத்த விட்டா யார் கையெழுத்து வேணும்? அப்படி இல்லப்பா. இப்ப விற்கிற இடத்துக்கு கையெழுத்து இவ போட்டா விற்கணுமா, இல்ல இன்னொரு ஆள் விற்கணுமா? அதான் கையெழுத்து. உங்க கையெழுத்து வேணுமா, வேற ஒரு கையெழுத்து வேணுமாப்பா? பூர்வீகமானதாப்பா? சரி, கருப்பசாமி ஏன் கேட்டோம்னா 2வது மனையை சொல்றாரு. அப்படி இந்த மனையை அப்படி முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பாகத்தை பிரிச்சு கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. உண்மையாப்பா? உண்மையா இல்லையா? சரி, உங்க எழுத்து பத்திரம் தானே தேவை, வேற எதுவும் தேவை இல்லையா? ஒருத்தர காலில் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கேட்கணும். எனக்கு அப்படி சொல்லலையா கருப்பசாமி? பத்திரம் உன் பேர்ல இருக்கு, பட்டாளி அப்படி இருக்கு. ஒரு கையெழுத்து மிஸ்டேக் வருது. ஆனா அது இடத்துக்கு பிரச்சனையா இல்ல மேல் பக்கம் நம்ம அவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. பிரச்சனை இருக்கு, நடக்கும்போது பிரச்சனை தான். இருந்தாலும் சரி பண்ணி கருப்பசாமி காப்பாற்றிட்டாரு. இப்படி சீக்கிரம் விட்டு தரேன். கருப்பசாமிக்கு அன்னதானத்துக்கு அடி கொடுத்துருவாப்பா. கருப்பசாமி வச்சுக்கா, வாழை வச்சு தரேன். தொழில் நல்லபடியா இருக்கும். பேச்சு எந்த குறையும் வராது. காப்பாற்றி தரேன். கருப்பசாமியை கும்பிடும்போது கொஞ்சம் உடலையும் சேர்ந்து கருப்பசாமி உள்ளத்துல வச்சு கும்பிடுதா. உண்மையா? உடலையும் கருப்பசாமி ஒன்று போலதான் இருக்கும், ஒரு கூண்டுல தான் இருக்கும். அதை பிரிச்சுலாம் பார்க்க வேண்டாம். அப்படி இருந்து கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு ஒரு தனி வாக்கா இருக்கும். காப்பாற்றி தான் போயிட்டோம். சரி, கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமா? என்னடா உட்கார்றா, கூப்பிடல உட்காரு. ஆமா கருப்பசாமி. சரி, எப்ப நாகர்கோவில் சார் ஓடியா? நாகர்கோவில் போயிட்டு குறிப்பிட்டதான் சொல்றாரு. தூரமா இருக்க சொல்றாரு. கருப்பசாமி வழக்காடி பார்த்தா நம்ம உள்ள சுத்தமா இருந்தாலும் ஏன்னா நம்ம கூட வாரவங்களும் சரி மற்றவங்களும் சரி நம்மளுடைய காலத்தை மொத்தம் பார்க்கணும். உண்மையா? ஆனா நல்லவங்க நினைச்சு நாமலாம் நின்று நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மையா பையன்? கருப்பசாமி கும்பிட்டு சொல்றேன். நீ கும்பிடுத அந்த காளி மேல நம்பிக்கை இருக்காதா? இருக்கா இல்லையா? அவ தோணை வாங்கிட்டே இருக்கு. நான் கருப்பசாமி உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். உண்மையா இல்லையாப்பா? எந்த இடம் போனாலும் கருப்பசாமி உன்னோட ஆலயத்தை வளர்த்து கொடுத்து, உன்னோட இடத்தையும் வளர்த்து கொடுத்து, கருப்பசாமி மற்ற மாந்திரங்களை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உண்மையா இல்லையா? அப்படி வாரான செருப்பால் அடிச்சு பத்திடணும். நான் கருப்பசாமி செருப்புன்னு சொல்லிட்டேன். நான் செருப்பு போட்டு தெரியுங்களா? எப்படி நாட்டு செருப்பு இருக்கேன் அதால அடிச்சு பத்திடணும். உண்மையா இல்லையா? அப்படி வந்தாலும் உள்ளே இருக்காது. அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்காத வாழ்க்கை அப்படியே போயிடும். நான் சொல்ல புரியுதாப்பா? இப்போ வரைக்கும் எந்த தன்மையில நீ இருக்கியோ அந்த தன்மை இழக்க வேண்டாம். அப்படி வழக்காடி பார்த்தேன். குடும்பங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மகிட்ட அப்படியே ஒரு டச் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. உண்மைதான் உண்மை. நான் என்ன செய்யணும்? என்ன கேட்க வந்திருக்கேன்? கருப்பசாமி, நான் கருப்பசாமி இப்பவும் சொல்றேன். நான் ஒன்று அன்னைக்கே வாக்கு கொடுத்துருக்கேன் மேடம். எந்த இடத்துல ஒன்று அடி பண்ணி விட மாட்டேன். எந்த இடத்துல ஒன்று தர்மம் எடுக்க விட மாட்டேன். இந்த கருப்பசாமி நம்ப அப்படியே இல்லையா? என்னோட குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இந்த கருப்பசாமி உனக்கு நான் வாக்கு கொடுத்து என் தந்தையோட வாக்கா கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி நான் கருப்பசாமி என் தந்தை திருதானா ஸ்ரீராமனுடைய பிள்ளைடானா அவர் எப்படி நியாயமா இருக்காரோ அதே மாதிரி கருப்பசாமி நியாயமா இருக்காரு. என்னை எப்படி நியாயமா நம்பி வந்து அப்படி இப்படி வந்தவங்களாம் யாருமே வரலையே. உண்மையா பையன்? நீ ஒருத்தம் தானே வந்துருக்க. அப்ப கருப்பசாமிக்கு நீதி நேர்மை தெரியுதா? வந்து 2 பேரும் நின்றாங்களா? இப்ப தெரியுதா? உள்ளத்தார கும்பிட்டா கருப்பசாமி ஒன்னு அழைச்சிட்டு வர, உள்ளத்தார கும்பிட்டதான் அழைச்சிட்டு வர. உண்மையா இல்லையா? தனிச்சிருக்க முடியாத கருப்பசாமி கூட எந்த இடத்துல அழைப்பியோ அந்த இடத்துல நான் உங்ககிட்ட வருவேன். கருப்பசாமி பார்க்க தரேன், வாழ வச்சு தரேன். அப்படி குடும்பத்தில் உள்ள பாகங்களால இருந்தாலும் நீ தனிச்சுதான் வாழ. உண்மையாப்பா? அது உனக்கு வேணுமா? நல்லா இருக்கணும். என்ன செய்யணும்? பாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கணும். பாகம்னா ஏழை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா வீட்டுல? அப்படி இருந்தது நம்ம விட்டுட்டு வந்துட்டோமா? அதுல குடியிருக்கியா வேற இடத்துல இருக்கியா? அதான் தேவையில்லை சொல்லுறேன். நமக்கு அங்கே நான் சொல்லுது புரியுதா? நீ இருக்க இடத்துல இருந்துக்க, எதையும் தேடி போகாது. ஒண்ணு தேடியே எல்லாமே வரும். நான் வாக்கு தரேன் கருப்பசாமி.
நான் பாண்டி சொன்ன வாக்குப்படி சொல்லு புரியுதாடா வாழ வச்சுட்டார் உன் மனநிலைமை நான் மாத்திட்டேன் அது என் பொருள் அதுல இருந்தா உனக்கு விடுபடணும் உண்மையா இல்லையா வேற எந்த வேஷமும் உனக்கு இல்லை நீ வேஷம் கட்டணும்னு நினைக்காத கருப்பசாமி உன் கூட இருக்கு அவ காளி வேஷம் போடலாம் அது வேற மற்ற வேஷத்தை நீ போட வேண்டாம் உடனே நல்ல ஆரோக்கியமாகி கருப்பசாமி நல்லபடியாக நல்ல புத்தியும் தந்து ஞானத்தையும் தான் வரலாம் தனிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஞானத்தை கொடுத்தா போங்கடா எல்லாம் வந்துருப்படா போயிட்டு வா பணம் காசு எல்லாம் வந்துடும் கருப்பசாமி வாக்குல தான் இருக்கு கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா சரி சரி